विद्या विनयन शोभते असं म्हणतात. त्या कर्तृत्वाच्या उंचीला ही जी विचाराची खोली आहे ती ती शोभून दिसते. ती त्यांच्या ठिकाणी होती, सगळ्यांमध्ये नसते, माझ्यासारख्या जवळ नाही. त्याच्यामुळे जास्त दिसायला लागतो लोकांना. आणि देवतुल्य महापुरुष वगैरे म्हणतात तेव्हा मला एक क्षण थांबावं लागतं जरा, कारण मला पक्का माहिती आहे मी काय आहे. ते झालं की ते झालं, ते कालच्या इथूनच परत जावं, मनात येऊ नये याच्यासाठी परिश्रम करावे लागतात. ते त्याच्यापासून वाचलं पाहिजे. आणि म्हणून आपलं जीवन जितकं चांगलं करता येईल तितकं करावं. म्हणजे चमकू नये कोणी असं मी म्हणत नाही. प्रत्येक देवभात झालं पाहिजे. வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. மீண்டும் ஒருமுறை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மறைமுகமாக பிரதமர் மோடியை விமர்சித்திருக்கிறார். ஒருவர் தன்னையே கடவுளாக நினைக்க கூடாது, கடவுள் சக்தியை மக்களே முடிவு செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருவர் மின்னலை போல செயல்பட முடிவெடுத்திருக்கிறார், ஆனால் செயல்பாடுகள் தீபத்தை போல இருக்க வேண்டும் என்பது போலெல்லாம் பிரதமர் மோடியை மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மீண்டும் விமர்சித்திருப்பது பாஜக ஆர்எஸ்எஸ் பனிப்போரின் வெளிப்பாடா மோகன் பகவத்தின் பேச்சு என்கின்ற அடிப்படையில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் மதிமுகவிலிருந்து திரு அந்தரிதாஸ் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்களை வரவேற்கிறேன். காங்கிரசிலிருந்து அலீம் அல் புகாரி இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் இணைய இருக்கிறார். முதல்ல திரு அந்தரிதாஸ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு, இந்த தேர்தலிலேயே மோடி 3.0 ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே இந்த தேர்தல் நடைமுறையின் போதே இவர்களை விமர்சித்தவாறு இருந்தார் மோகன் பகவத். அரசியல் மேடையில், பிரச்சார மேடையில் மோடி அவர்கள் கையாண்ட விதத்தை கூட அவர் விமர்சித்திருந்தார். அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டதும் இந்த தேர்தல் சரியாக நடைபெறவில்லை என்கின்ற விமர்சனம் இருந்தது. மணிப்பூர் பிரச்சனையை விமர்சித்திருந்தார். அதே போல இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பிற்கும் ஆதரவு தெரிவித்திருந்தது. இது போன்ற நடைமுறைகள் பிரதமர் மோடியை மீண்டும் ஒரு முறை தன்னை கடவுளாக அவர் உருவகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விமர்சனத்தையும் அவர் எழுப்பியிருப்பது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவிடையேயான விரிசல் மேலும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறதா, இல்லை இதில் மீண்டும் மோடிக்கு ஏதாவது ஒரு சமிக்கையை தெரிவிக்க விரும்புகிறாரா? சமிக்கையாக கூட இருக்கலாம். ஆப்பிள் ஐஃபோனில் ட்வீட் போட்டுட்டு, ரேஞ்சர் ரோவர் காரில் கென்னத் கோலே ஷூ போட்டுக்கிட்டு, ஜார்ஜோ அன்மானியோ கோட் போட்டுக்கிட்டு, கூப்பர் விஷன் கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு, ஸ்விஸ்ஸினுடைய மூவாடை வாட்ச் கட்டிக்கிட்டு, எதை சொன்னாலும் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்பதற்கு அந்த நம்பிக்கையிலே மண் விழுகின்ற வகையிலே இன்றைய தினம் அவர்களுடைய கடவுளாக இருக்க முடியாது. இல்லை, அவர்களுடைய தளத்திலே இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள் என்றுதான் இதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி இது முதல் முறை அல்ல. ஜூன் 10ஆம் தேதி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்திலிருந்து ஒன்று சொல்வது, டெக்கோரம் வாஸ் நாட் மெயின்டைன்ட் இன் த கேம்பெயின். இந்த தேர்தலிலே சரியான நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்பதை சொல்லிவிட்டு, ஜூன் 13ஆம் தேதி இந்திரஜித் குமார், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் ஒருவர் இந்திரஜித் குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஃபெயில் டு செக்யூர் மெஜாரிட்டி டியூ டு அரகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி அவ்வளவு கொடூரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை சொன்னதுக்கு காரணம்னு இந்த சங்கர் திங்கர் கணே இருக்கிறார்களா, அவர் மணிப்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆக்டிவிஸ்ட். அவர் அந்த பகுதி மக்களுக்கு தாய் தந்தையை இழந்தவர்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற அந்த பணியை, அதை போலவே மனிதாபிமான செயல்களை, வீடு இழந்தவர்களுக்கெல்லாம் தங்க வைக்கின்ற அந்த மனிதாபிமான செயல்களை செய்த பொழுது அதை நினைவு கூறியிருக்கிறார். ஏன் நினைவு கூறியிருக்கிறார் என்று சொன்னால், மே மாதம் நடந்தது இந்த நிகழ்ச்சி. கொடூரமான மிகப்பெரிய ரியோட் என்கின்ற அந்த கொலைபாதக செயல்கள் எல்லாம் 180 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் மோடி அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக வாயை திறக்கவில்லை. கடைசியாக எப்பொழுது வாய் திறந்தார் என்று சொன்னால், அதற்காகவே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து சென்ற வருடம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்பொழுதுதான் அவர் சபைக்கே வருகிறார்.
அந்த சபைக்கு வந்த பிறகு கூட 130 நிமிடம் பேசுகிறார். 130 நிமிடம் பேசும்பொழுது ஒரு 5 நிமிடம் மாத்திரம் மணிப்பூருக்கு பேசிவிட்டு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று முதல் முறையாக வேண்டுகோள் விடுத்துவிட்டு மற்ற 125 நிமிடங்களை கிட்டத்தட்ட காங்கிரஸையும் மற்ற எதிர்க்கட்சிகளையும் இன்றைக்கு கலங்கப்படுத்துவதற்கு, அசிங்கப்படுத்துவதற்கு, கரை வீசி முழுகுவதற்குத்தான் பயன்படுத்திக்கிறார் தவிர ஜனநாயக ரீதியாக கடைபிடிக்கவில்லை. நான் என்னுடைய தாயார் இறந்த பிறகு அப்படின்னு சொன்னால், அவர் தாயார் இறந்தது 2022 டிசம்பர் மாதத்தில் இறந்தார். அதுக்கு பிறகு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கிறது? ஏன் அவருடைய குஜராத்தில் இருக்கின்ற மோர்பி என்கின்ற பாலம், புதுதாக கட்டப்பட்ட அந்த பாலம் உடைபட்டு 147 பேர் இறந்திருக்காங்களே. கடவுளுடைய அவதாரம்னு சொன்னால் அதையெல்லாம் அவர் காப்பாற்றி இருக்கலாம்ல. கடவுளுடைய அவதாரம்னா ஜனநாயக ரீதியாக குறைஞ்சபட்சம் ஏங்கி இருக்கணும்ல, அது ஏங்கலையே. குளிர்கால கூட்டத்தொடரிலே மாத்திரம் 18 மசோதாக்களை எந்த விவாதமும் இன்றி சட்டமாக்கி இருக்கிறார்கள். எப்படி சட்டமாக்கினார்கள்? 146 எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அதற்கு பிறகு எல்லாம் அதில் தான் நியாய சங்கீதா வருது. அதுக்கு பிறகு நாகரிக் சுரக்ஷா சங்கீதா வருது. அது சங்கீதா ஹோட்டல் சொல்றாங்களே எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லும்போது சாட்சி அதிநியம் சொல்றாங்க. ஆக அப்படி எந்த காரியத்தையும் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் செய்தாரா என்று கிடையாது. கடவுள் என்னை ஒரு தெய்வீக கடமையாற்றுவதற்காக அனுப்பி இருக்கிறார் என்று இப்பொழுது நான் என்னுடைய தாயினுடைய மரணத்திற்கு பிறகு உணர்கிறேன் என்று சொன்னபொழுது, அந்த மரணத்திற்கு பிறகு கூட நியாயமான அடிப்படையிலே இந்திய ஜனநாயகம் வளர்வதற்கான எந்த வேலைகளையாவது அவர் செய்தாரா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, இதற்கு முன்பு பாஜக தேர்தல் களங்களில் சந்திக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையின் வெளிப்பாடாகத்தான் இருந்திருக்கிறது. கடவுளுக்கு கொடி பிடிப்பார்கள், ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லுவாங்க. ராம ஜென்ம பூமி என்பது இலக்காகவே இருந்துட்டு இருக்கும். அதுவும் இந்த தேர்தலில் நிறைவேற்றி விட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் ராமரை எடுத்து சொல்வதை விட தானே கடவுள் என்று பிரதமர் மோடி வருவதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஆர்எஸ்எஸ் கோயிலை முன்வைக்குது, கடவுளை முன்வைக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தலைவராக ஒருத்தர் மேலோங்கி நிற்பதை விரும்பாது. அப்போ பிஜேபியை முழுவதுமாக மோடியோ அமித்ஷாவோ நட்டா போன்றவர்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அந்த கட்சி ஆர்எஸ்எஸ்லேருந்து விலக்கி வைக்கணும்னா இங்கே இண்டிவிஜுவலோடைய ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அதை உயர்த்தி காட்டுவது தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? அதனால தான் தன்னை கடவுளாக பாவித்து அவர் பேசுறார். அதாவது the power comes from the barrel of the gun என்று சொல்ற மாசேத்துங்க அவர்கள் சொல்வார்கள். துப்பாக்கி முனையிலே தான் அதிகாரங்கள் பிறக்கிறது. அதிகாரத்திற்கு வந்துவிட்ட பிறகு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தாந்தோன்றித்தனமாக ஆர்எஸ்எஸ்னுடைய பரிவாரம் சொல்கின்ற எந்த கடமைகளையும் செய்வதில்லை. எதையும் அவர்கள் அதற்கு அவர்களை ப்ளீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி மாதத்திலே பிப்ரவரி மாதத்திலே இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை நடத்தினார்கள். முதல் முறையாக பேசும்போது சப்கா சாத் சப்கா விகாஸ் வந்து வாய்ஜாலம் காட்டினார்கள். இன்க்ளூசிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்வாங்க. ரெண்டாவது முறை வரும்போது சஸ்டைனபிள் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்டெபிலிட்டி வித் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது அதை ஆரம்பித்து வைத்த மரியாதைக்குரிய மந்திரியாக இருக்கின்ற பேர் என்ன ராம்நாத் அவர்கள் அதை சொல்கிறார். அவர் சொல்லும்போது என்ன டெவலப்மெண்ட் இதுவரையில் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் சொல்கிறார்களே தவிர கிட்டத்தட்ட 2014 ஸ்டெபிலிட்டிக்காகவும் டெவலப்மெண்ட்டாகவும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனதுன்னு தெரியல. ஏன்னா வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. ஆக அதை நிறைவேற்றினார்களான்னு சொன்னால் கிடையாது. 3 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் எக்கனாமி நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு சம்பளத்தை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு வஞ்சிக்கின்ற வகையிலே அவரிடத்துல எந்த கருத்தும் கேட்காமல் தாந்தோன்றித்தனமாக 2020 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி யாருக்கும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியாமல் 3 சட்டங்களை கொண்டு வந்தார்களே தவிர அதற்கு பிறகும் கூட அதை வாபஸ் பெறும்போது இன்னொன்றையும் சொன்னார்கள். MS சாமிநாதனுடைய அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கின்ற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுநாள் வரை அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை. தொழிலாளர்களுடைய 29 நல சட்டங்களை யாரையும் கேட்காமல் திடீரென்று 44 நிமிடத்திலே அதை சட்டமாக்கினார்கள். அதை இந்தியாவில் இருக்கின்ற 31 மாநிலங்கள் அதை அமுல்படுத்தி விட்டன. தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்கள் தான் அது ப்ரீ பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரூல்ஸ் என்கின்ற வகையில் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து கொடுமையை தான் செய்திருக்கிறார்கள். அதனால் இவர் என்ன சொல்றாரு, மோகன் பகவத் மரியாதைக்குரிய அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நன்னடத்தைகள் தான்
நீங்கள் வந்து கடவுளின் பிரதிநிதியா என்பதை மக்கள் சொல்ல வேண்டும். நீங்களே சொல்லிக் கொள்ளக்கூடாது. One should not proclaim himself as a god என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் அதிகாரம் பெற்று தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை RSS உடைய தலைமையகம் ரசிக்கவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. இப்போ RSS தலைவரோ இப்படி தனிப்பட்ட முறையில் நீங்கள் செயல்படுவதை, மக்கள் நலனுக்காக சிந்திக்காமல் செயல்படுவதை, மக்கள் நலனாற்றாமல் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து மோடி மீதான எதிர்ப்பா, இல்லைனா ஒரு இண்டிவிஜுவலாக மோகன் பகவத் அவர்களுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ இஷ்யூவா? 2014 மோடி அவர்கள் பதவியேற்ற அந்த மே 26ஆம் தேதி மோகன் பகவத் என்ன வாசகம் சொன்னார் என்பது எனக்கு இன்றைக்கும் பளிச்சென்ற ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், இது வந்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் டெல்லியிலே இந்து பாரம்பரியத்தில் வந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இடஒதுக்கீட்டினை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வரும் என்று மோடிக்கு ஆதரவாகத்தான் பேசினார்கள், முதல் முறையும் இரண்டாவது முறையும். ஆனால் இப்பொழுது வந்து சம்திங் ஃபிஷி இன் பிட்வீன் தி ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொன்னால் நிச்சயமாக RSSே இன்றைக்கு வெறுக்கின்ற அளவிற்கு தான் இவருடைய நடவடிக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்கின்ற அடிப்படையிலே தனக்கென்று தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மாத்திரமே மையமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு இது இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான். எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்வதில் இவங்க 2 பேரும் கெட்டிக்காரங்க. யார்? மோடியும் அமித்ஷாவும் கெட்டிக்காரங்க. அக்டோபர் 30 இந்திராவுடைய நினைவு நாள், அதை வந்து அழகா வந்து பட்டேலுடைய பிறந்தநாளா ஆக்கிட்டாங்க. மார்ச் 23 பகத்சிங்கினுடைய தூக்கிலிடப்பட்ட நாள், நினைவு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அதை அழகா வந்து லால் பகதூர் சாஸ்திரியுடைய பொன்விழா நாள்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அதே மாதிரி டிசம்பர் 6 வந்து டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள், அதை அழகா பாபர் மசூதி இடிப்பு நாள் ஆக்கிட்டாங்க. அதே பிரகாரம் டிசம்பர் 17 மேலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? செப்டம்பர் 17 மேலே சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் ரெக்கார்டு இல்ல, எல்லாம் ஆமா, எல்லாம் தேதி வாரியா தான் நான் சொல்றேன். டிசம்பர் 25 கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் நாள். ஆனா அன்னைக்கு குட் கவர்னன்ஸ் டே என்று வாஜ்பாயினுடைய பிறந்தநாள். இத்தனை நாள் தெரியலையா வாஜ்பாய் பிறந்தநாள்? நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை நாளா சொல்லலையே. இப்போதான் வல்லபாய் பட்டேலும் வாஜ்பாயும் மோடி அவர்களும் ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு தலைவர்கள், முக்கியமான தலைவர்களை குறிப்பிடக்கூடிய நாள்ல பிறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அக்டோபர் 2 காந்தியினுடைய நினைவு நாள். அன்னைக்கே வந்து RSS பேரணி வைக்குது. அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும். அக்டோபர் 2 காந்தியினுடைய நினைவு நாள் என்று யாரும் பேசக்கூடாது. RSS பேரணி நடத்தது என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மடைமாற்றம் செய்கிறார்கள். இதுல வந்து வரலாற்று திருப்பிவாதம் செய்வதிலே அவர்களை ஈடு இணை வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவர் ஸ்கோர் செய்கிறார்கள் என்பது RSS உடைய தலைமைக்கு பிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, தூத்துக்குடி செல்வம், இப்போ RSSே வந்து எதிர்கட்சியின் குரல் போல ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. மீண்டும் மீண்டும் மோகன் பகவத் அவர்கள் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உரசல் தீர்வுக்கே வராதா? இதை எப்படி பார்க்கலாம்? என்னுடைய நண்பர், இனிய நண்பர் அந்திரிதாஸ் அவர்கள் வந்து போகிற போக்கில் ஏதோ எல்லாவற்றையும் புதிதாக கண்டுபிடித்ததை போல வேகமாக பேசிட்டாங்க. இல்லை, மரியாதைக்குரிய RSS தலைவர் மோகன் பகவத் வந்து எந்த இடத்திலும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் தனிமனித துதிபாடல்களை, தனி மனிதரை முன்னிறுத்தி அரசியல் நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே தவிர மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ அல்லது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களையோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ குறிப்பிட்டு எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இதை வந்து எப்படின்னு கேட்டால், ஊடகங்களுக்கு வேறு தீனி இல்லாத காரணத்தால் அல்லது செய்திகள் இல்லாத காரணத்தால் இதை வந்து அசை போடுவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் அந்திரிதாஸ் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாச்சி வைகோ வந்து அடல் பிஹாரி வாஜ்பாயோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் என்பது நாடறிந்த ரகசியம். 2014ஆம் ஆண்டு இதே நரேந்திர மோடி அவர்கள், அது ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்துவிட்டு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது, 16வது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக அடையாளப்படுத்தப்பட்டு முன்னிறுத்தப்பட்டு தான் தேர்தலை சந்தித்தார். அன்றைக்கு மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திமுக நண்பர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், நரேந்திர மோடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாவட்ட செயலாளர் தான் இருந்தீங்க.
அதான் சொல்றேன், நான் அதைத்தான் சொல்றேன்னே. நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாரும் சொன்னோங்கிறத மறந்துட வேண்டாம். ரெண்டு கட்சிகளுக்கான கூட்டணி பத்தி பிரச்சனை இல்ல, அது தேர்தலுக்கு தேர்தல் மாறும், கடைசி நேரத்துல இல்ல நான் சொல்றேன், எனக்கு முன்னால தாய் கழகமாக இருக்கக்கூடிய RSS பிஜேபியின் செயல்பாடுகளுக்கு முக்கியமாக தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா, பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்களை விமர்சிச்சுட்டு இருக்குல்ல, அதுதான் இங்க பேசு பொருள், அதுதான் முக்கியமா பார்க்கணும். இல்ல 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 அப்படி 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 எந்த இடத்துலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ அல்லது JP நட்டா அவர்களையோ அமித்ஷா ஒருவர் தன்னையே கடவுளாக நினைக்க கூடாது, கடவுள் சக்தியை மக்களே முடிவு செய்வார்கள் அப்படின்னா அண்மையில தன்னை தானே கடவுளாக உணர்ந்தவர் யார்? சகோதரி, ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறவியின் ரகசியத்தை அல்லது நாம் உணர வேண்டும் என்று நாங்கள் உள்பட சொல்கிறேன். அதாவது உணர வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால், பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பிறருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை எந்த இடத்திலும் கடவுளாக சொல்லவில்லை, கடவுளின் அது படைப்பாக சொல்லியிருக்கிறார். கடவுளால் நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் ஒன்று சொல்றேன் சகோதரி, ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 3 முறை பிரதமராக ஒரே ஒரு சமயத்தை பின்பற்றவங்க கடவுளால் தான் ஒவ்வொரு உயிரும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அதுல தப்பில்லை. ஆனால் என் தாய் இறந்த பிறகு நான் பயாலஜிக்கலா பிறந்தவனாக உணரப்படவில்லை, கடவுள் என்னை அனுப்பி வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுவும் அண்மையில் நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி சயின்டிபிக் டெம்பருக்கு எதிரான ஒரு சொல்லாடல். அது எப்படி தாய் மூலமாக பிறந்த ஒரு நபர் தன்னை கடவுளால் அனுப்பப்பட்டவர்னு எப்படி உணர முடியும்? நீங்க சொன்னது போல அப்படி மக்களுக்கு நலன்களை செய்யணும் அப்படினால் கூட அதையும் RSS கேள்வி கேட்கிறது. மோகன் பகவத் கேள்வி கேட்கிறார், மணிப்பூர் கலவரத்தை சுட்டி காட்டி பேசுறாங்க. சகோதரி, மணிப்பூரை நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் கள்ளக்குறிச்சியை பேசணும், அதெல்லாம் வேண்டாம். நீங்க மணிப்பூர் எவ்வளவு காலம் தான் மணிப்பூரை சொல்லிட்டு இந்த தாய் கழகத்தை சார்ந்த தலைவர் இல்ல மோகன் பகவத் நான் இன்னும் அதைத்தான் சொல்ல அனுமதிக்க மாட்டேங்க. நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்லி நீங்க அதாவது வேண்டாம். நான் தயவு செய்து சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் பழனியில முத்தமிழ் முருகனுக்கு விழா கொண்டாடியது. அம்மனுக்கு விழா கொண்டாடுவேன் என்று இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதுக்கு ஒரு திராவிடர் கழகம் நீங்களும் காது கேட்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே, மோகன் பகவத் சொன்னதை நீங்க கேக்குறீங்களா? திராவிடர் கழகம் இல்ல திராவிடர் கழகம் அது கண்டிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிடர் கழகம் இவங்களுக்கெல்லாம் தாய் வீடுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல எங்கள் தாய் வீடு, நாங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக எங்களை வழிநடத்துவதற்கான வழிகாட்டுதலை சொல்லுவது எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது நியாயமான பாயிண்ட் சார். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நான் கேளுங்கம்மா, ஒருவேளை எங்க ஏதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இன்டர்பிரேட் பண்ற மாதிரி இருந்தா அது எங்களை நெறிப்படுத்துவதற்கு 3 முறை தொடர்ந்து பண்டித நேருவுக்கு பிறகு 3 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வரக்கூடிய காலங்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கப்பா, நம்முடைய எதிரிகள் எல்லாம் வலைவிரித்து இருக்கிறார்கள், எதிரிகள் எல்லாம் துண்டு துண்டாக சிதறி கிடக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்மை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நினைக்கீங்க? அப்படி எடுத்துக்கிடுங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன் சகோதரி, வழிவகுக்க கூடியது உங்க தலைமைதான். நட்டா அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க எங்களுடைய ஓன் வேல பயணிச்சிட்டு இருக்கிறோம், we are managing our own affairs in our own way அப்படின்னு சொல்றாரு. RSS னுடைய செயல்பாட்டிலிருந்து விலகி இருக்கிறோம்னு அவரே சொல்றாரு. அப்ப RSS-க்கும் BJP-க்கும் இடையே பிரச்சனை இருக்கு. ஒரு காலமும் கிடையாது. நீங்க ஒண்ணு கேளுங்க, திராவிடர் கழகத்துக்கு திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிடுவீங்கன்னு சொன்னா நான் இதை ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக எல்லா மதத்திற்காகவும் கட்சி நடத்த வேண்டிய, அரசியல் நடத்த வேண்டிய, ஆட்சி நடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பழனியில முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுக்கிறாங்க. அதே போலவே நாங்களும் ஜாதி சமய வேறுபாடுகளை கடந்து அனைவருக்குமான ஆட்சி நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும்
பிரதம அமைச்சருக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக சில நேரங்களிலே நாங்கள் சில சமரசங்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதில் எங்களுடைய மூல கொள்கையான RSS இந்து மதத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் இன்னொரு விஷயம் கேளுங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இந்து குடி. இந்து மதமும் யாராலும் தோற்றுவிக்கப்பட்ட மதம் இல்லை. இந்த மதத்தை அழிப்பதற்கு எந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க அப்படியே மென் பண்ணி உங்க பாணிக்கு மாத்திக்கிறீங்க. தமிழ்நாடுமே எங்களுடைய நாடு தானம்மா. எங்களுக்கு 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் 82 லட்சம் வாக்காளர் பெருமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக 3வது முறையும் வர வேண்டும் என்று 82 லட்சம் வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். என்ன சீட்டு வேண்டாமா அரசியல்? இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்தில் 51 பெரிய நம்பர், 49 சின்ன நம்பருமா. 51 வாங்குறவங்க முறையே மோகன் பகவத் அவர்களுக்கு திருப்தியா இல்லன்றாரு. இந்த தேர்தல்லயே அவருக்கு உடன்பாடு இல்ல, தேர்தல் மேடையில பேசுனதுல உடன்பாடு இல்ல. நீங்க எப்ப மணிப்பூர் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றாரு. அங்க எங்களுடைய சங் பரிவார் அமைப்பினர் அந்த மக்களின் அச்சத்தை போக்க பணியாற்றுவார்கள் அப்படின்றாரு. அப்ப சங் பரிவார் பிஜேபிக்காக இனிமேல் பணியாற்ற போவதில்லை, அப்படிதானே? ரிஃப்ட் இருக்கு. ஒரு விஷயம் கேளுங்கம்மா. மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற மணிப்பூர் மாநிலம் உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. உள்துறை அமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு நேரடியாக சென்று அங்கே களப்பணி ஆற்றி இருக்கிறார்கள், கண்காணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மணிப்பூர் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா இடத்திலும் சொல்லல. மோகன் பகவத் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதை சொல்லவே இல்லை. மோகன் பகவத் அப்படி சொல்லவே இல்லை. மோகன் பகவத் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? மணிப்பூர்ல ஏதாவது போற போக்குல எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அரங்கத்தில் இருக்கீங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் சொல்லிடாதீங்க. அதனால பாரதிய ஜனதா One should not proclaim himself as God. என்ன சார் அர்த்தம்? அவர்தான் சார் பேசியிருக்காரு. நான் தான் பண்ணலே சொல்றேன். நான் தான் proclaim பண்ணலே சொல்றேன். அரங்கத்துல இல்ல எதையாவது பேசிட்டு கடவுளுடைய சார் கடவுளுடைய படைப்பு, கடவுள் என்னை படைத்திருக்கிறார். என் தாய் தந்தை மூலமாக என்னை கடவுள் இந்த மண்ணிற்கு இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்காக கடவுள் என் தாய் தந்தை மூலமாக படைத்திருக்கிறார். பொருள். நீங்க அதுக்காக அவரே கடவுளாக சித்தரித்துக் கொண்டதாக நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? உங்களுடைய கற்பனைகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சார், எல்லா கட்சிகளுடைய தூக்கத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தொலைச்சிட்டாரு. இவங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நம்ம உள்ள பூந்திர முடியுமான்னு பார்க்காங்க, முடியல. இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, இந்த ஆட்சி மெஜாரிட்டி இல்ல சிறுபான்மை அரசு எல்லாம் சொன்னாங்கல்ல, கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க 230 இடங்களை தாண்ட முடியல. இல்ல 230 இடங்களை நீங்க 28 கட்சி 240 சுருங்கி இருக்க மாட்டீங்கன்னு கூட அரசு சொல்லுது. ஏமா நீங்க கட்டவிழ்த்து விட்ட பொய் இருக்கு பாருங்க, பொய் பிரச்சாரம். இந்த எதிர்க்கட்சிகள் கட்டவிழ்த்து விட்ட பொய் பிரச்சாரம். அவங்க சொல்றாங்க கட்டவிழ்த்து விடணும். மோகன் பகவத் சொல்றாரு, உள்ள இருக்கக்கூடிய RSS தலைவர்கள் சொல்றாங்க. வரிசையா ஆர்டிகல்ஸ் பேப்பர்ல இருக்கு, நீங்க போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. நீங்க நான் ஒன்னே ஒரு கேளுங்க சகோதரி, நீங்க எங்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் மாதிரி, மக்களவை தலைவர் மாதிரி சபாநாயகர். நீங்க எதை சொன்னாலும் நாங்க உங்க மூலமா தான் சொல்லுவோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவு செய்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசியல் கேளுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இன்னைக்கு மாநிலங்களவையில எங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சாச்சு. நாடாளுமன்றத்தில் மக்களவையிலேயே கடவுளை போல உணர்ந்தவர் மோடிதான். ஆனால் மோகன் பகவத் அவர்கள் சொன்னது மோடி அல்ல. கடவுளை போல இல்ல, கடவுள் இல்லம்மா, கடவுள் எனக்காக சில கடமைகளை விதித்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்கிடுங்க. சரி திரு அல்புகாரி, மோடி அவர்களை தொடர்ந்து
மோகன் பகவத் அவர்கள் விமர்சிக்கிறாரு அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? தூத்துக்குடி செல்வம் சொல்றாரு மோடின்னு எங்கேயும் சொல்லலை இல்லையா? அது பொதுவாக ஒரு கடவுளை போல உணர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த ரிஃப்ட் இல்லை அப்படின்றாங்க. அதாவது இதை பொறுத்தவரை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு பார்ப்பேன். எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை வருண் காந்தி திரும்ப உங்ககிட்ட வர மாதிரி இருக்கே, ஏற்றுக்குவீங்களா என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது, வருண் காந்தி இஸ் சம்மன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சம்மன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னார். அவர் எவ்வளோ நெருங்கி வந்தாலும், அவருக்கு எவ்வளவு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் எனும் அமைப்பை அங்கீகரிக்கக்கூடிய யாருக்கும் இங்கே இடம் இல்லை என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவிற்கும் மத்தியில் இப்படி நடக்கிற டசில் இது வந்து புதுசா அப்படின்னு பார்த்தா, 2000களிலேயே வாஜ்பாய்க்கும் அந்த சுதர்சன் அவர் சர்சங் சாலக்காக இருக்கும் பொழுது, ஆனால் ஏற்பட்ட வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எழுத்துப்பூர்வமாகவும் வரலாற்றுப்பூர்வமாகவும் எழுதப்படக்கூடியது என்ன அப்படின்னா, வாஜ்பாய் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும்னு நினச்சாரு. அதனால தான் நீங்கள் அவருடைய பேட்டிகளில் ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார், இது மிக தவறானது, நான் அந்த ராம்லல்லான்னு அதை நான் நம்பினாலும் அந்த இடத்துல பாபர் மசூதியை இடித்ததை நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கி கண்டித்த இடத்துல அதே வாஜ்பாயோட இடத்தை அலங்கரிக்கக்கூடிய மோடி அந்த இடத்துல வேற ஒரு கோயிலை கட்டுறார் அப்படிங்கிறது வேற விஷயம். எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, 2 பேருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் முத்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சர்சங் சாலக்கா வந்த பிறகு, மோகன் பகவத் வந்ததற்கு பிறகு, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக வந்த பிறகு அவரால் ஊக்குவிக்கப்பட்டவர் தான் மோடி. அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, வாஜ்பாய்க்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்து நம்மளால் வர முடியலையே அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு இஷ்யூ அப்படியே டவுன் ஆகி, மீண்டும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய டைஸை கிளியர் பண்ணிக்கிட்டதே இவங்க 2 பேர் தான். அதில் என்ன அப்படின்னா, உங்களால் இந்த நாட்டுக்கு என்ன சாதனை பண்ணீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னா முடியாது. நீங்கள் எப்படிலாம் இந்த நாட்டுக்கு புது புது திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க முடியுமான்னா முடியாது. மாறாக மோடி என்கின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பை பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகள் எப்படி எழுதுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணத்தில் டிசோனன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த திருமணம் டிவோர்ஸ் ஆகாது அப்படின்னு. இவர்களுக்கு இருவருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எப்படி இருக்குது அப்படின்னா, மோடி என்பவரை ஒரு பவர் சென்டராக உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் தான். அதாவது ஒரு ஃபிகர், ஒரு ஒற்றை பிம்பத்தை கட்டமைத்து, ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்கு பவர் கொடுக்க 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 ஒரு கட்டத்தில் அந்த பிம்பம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்றி விட்ட ஏனியே எட்டி உதைக்குது. அப்படின்னும் போது நடக்கிற பிரச்சனையை தான் இதை பார்க்கணுமே தவிர, தேசத்திற்கு எதிரான சக்திகள், தேச விரோத சக்திகள் என்று வந்தால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு பிட்டிலிருந்து கிழிச்ச 2 பீஸ் தான். ஆனால் இந்த 2 பேருக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை என்பது என்ன அப்படின்னா, நான் தானே உன்னை ஏத்தி விட்டேன், நீ ஏன் என்ன எதிர்க்கிறிய? இப்ப ஏன் அப்படின்னா, இப்ப அவர் கூட சார் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஜோக்கா சொன்னார், அவர் மோடியை சொல்லல அப்படின்னு சொல்லி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரத்தன் சர்தா என்கின்ற ஒரு முழுநேர ஆர்எஸ்எஸ் காரர் ஆர்கனைசர்லேயே என்ன எழுதுறாரு, ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆஃப் பிஜேபி காரியகர்த்தாஸ். என்னன்னா, அவங்க நாங்களே வளர்ந்துட்டோம், ஜேபி நட்டா சொன்னார் பார்த்தீங்களா, நாங்களே வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற இவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இது பண்ணுச்சு. அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய அசிஸ்டன்ஸ் அவங்க கேட்கல, ஆர்எஸ்எஸ் கேடர்களுடைய யாருடைய உதவியுமே அவங்க நாடல. இவர் மோகன் பகவத் மோடியைத்தான் சொல்கிறார் என்றால் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் தான் ஐடியாலஜிக்கல் ஆலி, அவங்களுக்கு இது இயக்க ரீதியாக கொள்கை ரீதியான உறவு என்பது நாங்கள் தான், எங்களை அவர்கள் கன்சிடர் பண்ணல, எங்களை கேட்கல என்று இவர்களுக்கு இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்டை ஓப்பனா உடைக்கிறதே யாருன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை. ஒரு தெளிவுக்காக, எந்த ஆர்கனைசர் பத்திரிகை என்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரப்பட்ட போது அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எந்த ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதினார்களோ அந்த ஆர்கனைசர், மூவர்ண கொடி வந்த போது எந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எழுதினார்களோ ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர், அந்த ஆர்கனைசர், அந்த தேசத்தினுடைய கொடிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் எதிராக எழுதினாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசர்லயே மோடி பிஜேபியினுடைய ஆணவத்தினால் தான் இந்த தேர்தலில் குறைவான வாக்குகளை இவர்கள் பெற்றார்கள், எங்களுடைய உதவிகளை இவர்கள் பெறவில்லை, எங்களுடைய உதவியை கேட்கவில்லை என்று சொல்வதே ஆர்எஸ்எஸ் பத்திரிகை. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் அனுமதிங்க. சுதந்திர தினத்தை துக்கநாளாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர் யார்? அண்ணா, சுதந்திர தினத்தை துக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன தமிழகத்தினுடைய தலைவர் யார்? என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு நான் காங்கிரஸ்காரங்க, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? இதுக்கு வேற பாயிண்ட் கிடைக்கலையா பாவம் உங்களுக்கு? சரி, நான் கண்டினியூ பண்றேன், சரியா? அப்போ இல்ல வேண்டியது இல்ல, சுதந்திர தினத்தை துக்க நாளாக கொண்டாட சொன்னதுக்கு யாரு? நாங்க ஒண்ணும்
ஏங்க நீங்க இல்லன்னு என்ன சொன்னீங்க, என்ன ஆர்கனைசர் சொல்றீங்க? பத்திரிகையிலே எழுதிருக்குன்னு நான் என்ன சொல்றாரு. சொல்றேன் உங்களுக்கு, அவர் நரேந்திர மோடியை குறிப்பிடவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நரேந்திர மோடியின் ஆணவத்தினாலும் எங்களிடம் உதவியை கேட்காததினாலும் தான் இந்த கேவலமான ஒரு தோல்வி ஏற்பட்டது. அதாவது மெஜாரிட்டி மார்க்க நீங்க கிராஸ் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டது என்று ஆர்கனைசர் இந்தியாவில நான் கேட்டதுக்கு பதில் தனிப்பெரும் கட்சி 240 இடங்கள் பெற்ற கட்சி பாரதிய பதில் ஜனதா கட்சி. மோடியைத்தான் முகமாக வைத்திருந்தோம். அத சொல்லுங்க. மோடி தான் முகம். நான் சொல்றது பிரதமர் நான் மறுக்கலையே. நரேந்திர மோடி தான் நீங்க மோடியைத்தான் முகவரி முகமா வச்சிருக்கீங்க. நீங்க மோடியைத்தான் முகமா வச்சிருக்கீங்க. மோடியை முகமாக வைத்ததைத்தான் அரசு ஏற்றுக்கொள்ளல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒரு ஒன்றத்துக்கும், அதாவது குஜராத் மாடல் என்பதே ஒரு பூஜ்யம், குஜராத் மாடல் என்பதே ஒரு பொய் புரட்டு, மோடி வளர்ச்சியின் நாயகன் என்பதே ஒரு பொய் புரட்டு. அதை தெரிந்து கொண்டே ஊக்குவித்தது ஆர்எஸ்எஸ். அது உங்களுக்கு குத்துது குறையுது. தெரிஞ்சுக்கிட்டே ஊக்குவித்ததனால அது குத்து இத்தனை அவரே பத்திரிகையில் எழுதுறாங்க. இத்தனைக்கும் 2019 வாக்குகளிலே வந்த மத்திய பிரதேச தேர்தல், ராஜஸ்தானுடைய தேர்தல், இவைகளில் எல்லாம் மக்கள் மன்றங்களிலே அங்கீகரிக்கப்படாத மக்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் தேர்வு செய்து கொடுத்ததனால சிஇஓ டைப் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஒரு லெட்டர் ஒன்னு வரும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லிடுவாங்க இவரை வந்து சிஎம் அறிவிங்கன்னு. சார் இப்ப மத்திய பிரதேசல யார் தான் ஜெயிச்சிருக்கா? மத்திய பிரதேசல எத்தனை இடம் யார் ஜெயிச்சிருக்கா? உங்களுடைய தாய் அமைப்பு மத்திய பிரதேசல யார் ஜெயிச்சிருக்கா? அப்படி அமைத்ததற்கு பின்னாலும் என்ன பிரச்சனை? அப்படி அமைத்ததற்கு பின்னாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்டத்திற்கு மேல் மோடி எங்களை கலந்தாலோசிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஜனநாயகத்தை மீறி நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது மீண்டும் உங்களுக்கு வரும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனநாயக ரீதியான கொள்கைகளை தான் முன் வச்சுச்சா? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நாங்கள் கல்ச்சுரல் ரீதியான வேலைகளை தான் செய்வோம். இந்த பிஜேபி போன்ற கட்சி வளர்வதற்கான அடித்தளத்தை ஆர்எஸ்எஸ் வந்து அமைச்சு கொடுக்குது. அதற்கான ஆட்களை இங்கிருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் பொலிட்டிக்கல் முடிவுகளில் நாங்கள் தலையிட போவதில்லை என்பதுதானே ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அப்படி சொன்னவர்கள் தான் நாங்கள் ஐடியாலஜிக்கல் ஆலியா இருக்கும் பொழுது எங்களை ஏன் உதவிற்கு அழைக்கவில்லைன்னு தான் அவர் ரத்தன் சாரதா கேட்கிறார். என்ன கேக்குறாருன்னா, எங்களை நீங்க உதவிக்கு கூப்பிட்டீங்களா? முதல்ல பாயிண்ட் என்னன்னா, எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்றதுக்கோ இல்ல அது வாக்கு அரசியலை சென்று சேருவதற்கோ இதை தூக்கிக் கொண்டே சுமந்து கொண்டே செல்வது ஒரு தடையாக இருக்கும்னு கட்சி நினைக்க கூடாதா? அதை அவர் ஒத்துக்கிட்டுமே. அட நான் அதை ஏற்கிறேனே, அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. அதுதான் வினை விதைத்து வினையா இருப்பான்ங்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, தேசத்திற்கு நல்லா இருப்பாருன்னு ஒரு நபரை நீங்க கூட்டு வரல. அவருடைய குவாலிஃபிகேஷனா நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பாத்தீங்க? 2004 கலவரத்தை பார்த்தீர்கள், பில்கிஸ் பானு கற்பழிப்பு வழக்கை பார்த்தீர்கள், கனக்கச்சிதமாக நிறைவேற்றப்பட்ட கலவரத்தை பார்த்தீர்கள், கனக்கச்சிதமாக நிறைவேற்றப்பட்ட கொலைகளை பார்த்தீர்கள், கனக்கச்சிதமாக சிறையில் அடைக்கப்பட்ட சஞ்சீவ் பாட்டுகளை பார்த்தீர்கள், கனக்கச்சிதமாக கொலை செய்யப்பட்ட ஹரேன் பாண்டியாக்களை பார்த்தீர்கள். நானா சொல்றேன் இதெல்லாம்? பிபிசி அறிக்கை சொல்லுது. there is blood stains in the hands of நரேந்திர மோடி. பிபிசி அறிக்கை சொல்கிறது. மோடி எங்கு ஆர்எஸ்எஸ் திருப்திப்படுத்த தவறினார்? எந்த இடத்தில் புள்ளியிலிருந்து அவர் அங்கிருந்து விலக ஆரம்பிச்சிருக்கார்? 2019 வாக்கில் இவங்க அதுதான் அவங்களே எழுதுறாங்க. 2019 வாக்கில் சொன்ன சிஎம் எல்லாம் கூட நிறைவேற்றி வச்சாச்சு. அதற்கு பிறகும் நரேந்திர மோடி என்பவர் ஒரு தனிநபராக, என்னன்னா 2024 தேர்தலின் போது 3 விஷயங்களை மையப்படுத்தி ஆர்எஸ்எஸ் இதையெல்லாம் நீங்கள் தீர்மானங்களாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வாருங்கள் என்று மதம் சார்ந்த விஷயங்களை சொன்னபோது, அந்த இந்து மதத்தை சார்ந்த விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு அனைத்துக்கும் மோடிக்கு கேரண்டி என்று வைத்தார் என்று சரதா சொல்கிறார். மோடி தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். இப்ப நான் அங்கதான் சொல்றேன், உன்னை முன்னிலைப்படுத்துன்னு நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. இப்ப அவங்க என்ன ஆச்சுன்னா குத்துது குடையுது உங்களுக்கு. இப்ப என்னன்னா இது ஜனநாயகத்துக்கு விரோதம்ங்கிற. ஏன்னா இங்க ஒரு முக்கியமான புள்ளியை நம்ம வந்து கொண்டு வரணும். எப்போதெல்லாம் இந்தியா கூட்டணி ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கவில்லையோ அப்போதெல்லாம் நாங்க மோடியை முன்னிலைப்படுத்திட்டோம், மோடிங்கிற ஒரு நபரை வைத்து தான் சுழலுது. நியாயமா இது என்னன்னா ஜனநாயக விரோத போக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒற்றை நபரை மையப்படுத்தி ஒரு நபரை மையப்படுத்தி ஒன்று இயங்க கூடாது. அவங்க கட்சியோட ஜனநாயகம் சார். சார் நேருவை மையப்படுத்துறாங்க, இந்திரா காந்தி மையப்படுத்துறாங்க. இதை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான். இன்னைக்கு மோடி எதை எடுத்தாலும் மோடிக்கு கேரண்டின்னு போட்டுக்கிறாரு. இப்ப நீங்க குத்ததே குடைச்சுன்னு கத்தனா என்ன பிரயோஜனம்? இது சொல்லி கொடுத்ததே நீங்க தானே அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் அவரை நீங்க பூம் பண்ணீங்க? நீங்க வந்து அவரை கொண்டு வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க சார். இல்ல
ராஜீவ் காந்தி முன்னிலைப்படுத்தும் போது உங்களுக்கு ஞாபகம் வரல? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அம்மா இந்திரா காந்தியை முன்னிலைப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியல? பண்டித நேருவை முன்னிலைப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியல? மோடியை முன்னிலைப்படுத்தும் போது மட்டும் உங்களுக்கு எவ்வளவு ஏன் இப்படி ஒரு வன்மம் இருக்கிறது? சார் பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. முன்னிலைப்படுத்திய நபரே உனக்கு ஆணவ போக்கு வேண்டாம்னு இந்திரா காந்தி அறிமுகப்படுத்தும் போது யாரும் சொல்லல, ராஜீவ் காந்தி அறிமுகப்படுத்தும் போது யாரும் சொல்லல, சோனியா காந்தி அறிமுகப்படுத்தும் போது யாரும் சொல்லல. நீங்களே முன்னிலைப்படுத்தி அமைதியா இருந்தல. பதட்டப்படாம கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இருங்க இருங்க, பதட்டப்படாம கேளுங்க. 1969 காங்கிரஸ் பிளவுபட்டது. நீ பதட்டப்படாம கேளுங்க சார், சொல்றேன். இருங்க. அப்படி முன்னிலைப்படுத்திய யாரும் இன்றைய வரைக்கும் 69 காங்கிரஸ் பிளவுபட்டது எதுக்காக பிளவுபட்டுச்சு? இருங்க சார், சொல்லி முடிச்சிடுறேன். இத்தனை தோல்விகளை கண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் எங்களின் முகம் என்பதை நாங்கள் என்னைக்குமே மாத்திட்டது இல்லை. இது தோல்வி வெற்றியை சார்ந்ததல்ல, சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும். ராகுல் காந்தியை முகம் சொல்லல, கார்கேயை முகம் சொன்னீங்க. முன்னிலைப்படுத்தும் போது உங்களுக்கு அது கஷ்டமா இல்லை, இவரை முன்னிலைப்படுத்தும் போது கஷ்டமா இருக்குன்னா இங்க பாயிண்ட் என்னன்னா, முன்னிலைப்படுத்திய நபர்களே உங்களை பார்த்து ஆணவக்காரன் சொல்றாங்க. பிஜேபி இஸ் மோர் டெமோக்ராட்டிக் தேன் காங்கிரஸ். பிஜேபில யார் வேண்டுமானாலும் கட்சியின் தலைவராக வர முடியும். அது போல ஒரு அமைப்பு காங்கிரஸ்ல இல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஏன் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என்ன பேசுறீங்க? அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்காக ஒரு ஆதரவாக ஒரு நடுநிலையாக சபையை நடத்த வேண்டியது நியாயம் தான். நான் மறுக்கல, நான் கேக்குறேன். இல்ல அதுதான் நடுநிலையாக சபையை நடத்த வேண்டியது அதற்கான எதிர்கருத்து இருந்தா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். மல்லிகார்ஜுன கார்கே யார்? இப்படிதான் சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு பிரதமர் வர முடியுமா? மன்மோகன் சிங்கை உருவாக்கி காட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி காட்டியது காங்கிரஸ். அது ஓகே. கட்சிக்கு தலைவராக வர முடியுமா? மல்லிகார்ஜுன கார்கேவை கட்சியின் தலைவராக்கி ஜனநாயகத்தை நிலைநாட்டி காட்டியது காங்கிரஸ். இப்ப உண்மையிலே சொல்லப்படும் இதெல்லாம் நான் பேசினா எங்கள் ஜனநாயகம் எப்படிப்பட்டது என்னால் சொல்ல முடியும். ஏன் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நேரடியாக நரேந்திர மோடியை புகழ்கிறார்கள். ஆனால் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை புகழ்ந்த போது when he wrote an elusive letter about Indira Gandhi, there should be a wall of separation between judiciary and executive என்று உடனடியாக அதை கண்டித்தார்கள். அந்த காலத்தில் யாராவது கண்டிக்கிறாங்களா? நரேந்திர மோடி இஸ் a visionary என்கிறார்கள். அவர் தெய்வத்தின் பிறவி என்கிறார் இன்னொரு நீதிபதி. சோ இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் நடந்தது. பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை காங்கிரஸ் தான் கட்டி பாதுகாத்து வந்திருக்கிறது. அது வேற கதை. இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, யார் முன்னிலைப்படுத்தினார்களோ, இப்ப பாயிண்ட் அதுதானே, நம்ம விவாத கருவும் அதுதானே, யார் முன்னிலைப்படுத்தினார்களோ அவர்களே பின்வாங்குவதற்கு காரணம் என்னவென்றால், ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு போக்கை கையில் எடுத்து ஒருவரை நீங்கள் முன்னிறுத்தினீர்கள். அவர் ஜனநாயக விரோத போக்காக செல்லும் பொழுது என்ன நடக்குமோ அது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்விளைவை அனுபவிக்கிறீர்கள். ஓகே, ரமேஷ் சேதுராமன், முன்னிறுத்தியவர்களே இன்னைக்கு வந்து மோடி அவர்களை தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக கண்டுகொள்வதில்லை. முன்பு ஆர்எஸ்எஸ் தேவைப்பட்டது, இன்னைக்கு we are in our own way என்கிறார் ஜேபி நட்டா. மீண்டும் இன்றைக்கு அண்மையில மோகன் பகவத் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறது என்னத்தை குறிப்பிடுகிறது? ஒரு தந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்க முடியும். ஆனா 10 பிள்ளைகள் சேர்ந்தாலும் ஒரு தந்தையை உருவாக்க முடியாதுங்கிறது தான் கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல வந்து ஜனசங்கம் இருந்தது, வெரி குட். அப்புறம் ஜனதா கட்சி, இப்போது பாஜக, வருங்காலத்துல இன்னொரு கட்சி கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாம் என்ன ஆன, அதுக்கப்புறம் வந்து புதிதாக உருவான கட்சியில வந்து அவை வந்து இணைந்தன அப்படிங்கிற மாதிரியாக நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு தாய் அமைப்பு அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் தேசியம் அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. எங்கேயுமே மோகன் பகவத் வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்ல மற்ற இவங்களுக்கு ஜாதிய ரீதியாகவோ எங்கேயும் வந்து அவர் வந்து எங்கேயும் பேசுறாரு. எல்லா இடத்துலயுமே அவர் வந்து மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும்ங்கிற வகையில தான் பேசுறாரு. தேச நலன், தேசத்தை வந்து எப்படி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணுங்கிறத விஷயங்களை பொதுவா பேசியிருக்காருங்கிறத நீங்க பாப்பீங்க. ஆனா பாஜக என்பது ஒரு அரசியல் அமைப்பு. அவங்க அரசியல எந்தெந்த மாநிலத்துல தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி இல்ல மற்ற விஷயங்களோ மக்களோட அந்த மக்களின் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையோ இதையெல்லாம் பொறுத்து அவங்க ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாஜக என்ன நினைக்கலாம் அப்படின்னாக்க, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாக்கா ஜேபி நட்டா வந்து ஒரு குரலை வந்து அமித்ஷா மோடியின் குரலாகத்தான் ஒலித்தார் அப்படிங்கறதும் மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னன்னாக்க, அவங்க தங்களை வந்து ரொம்ப, அதாவது கட்சி வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக ஒரு காலத்தில் இருந்தது. பாஜக என்பது ஒரு டெமோக்ராட்டிக் கட்சி, அதான் சொன்ன பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லும் போது அப்படி இருந்த கட்சி
இந்த 10 ஆண்டுகள்ல வந்து அது ஒரு மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்க எலெக்ஷன் இல்ல, செலக்ஷன்ங்கிற முறையில தான் அப்படித்தான் ஜே.பி. நட்டாவும் வந்தாருங்கிறதா இருக்கட்டும், மாநிலங்கள்ல பொதுவாக இருக்கக்கூடிய தலைமைகளை அவங்க அப்பாயிண்ட் பண்றதாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம ரீஜனலா இருக்கக்கூடிய தலைவர்கள், ஒவ்வொரு பிரதேசமாக இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை விட்டுட்டு அதை விட தேசிய அளவிலான ஒரு பிம்பம்ங்கிற அளவுல மோடியை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போனதுனால பல மாநிலங்கள்ல தோல்வியையும் சந்திச்சிருக்காங்கிறதையும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு கர்நாடக மாநிலத்தை நீங்க எடுத்துக்கலாம். இப்படியாக பல குளறுபடிகள் இருக்கிறது. ஆனா நீங்க சொல்ல விஷயம், அதாவது கடவுள் விஷயங்கள்ல மோகன் பகவத் பொதுவாக என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, யாருமே வந்து அதாவது தங்களை தாங்களே வந்து தங்களுக்கு நிகரானவர்கள் வேற யாரும் இல்லைங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கறதும், ஒரு சேவை, மக்கள் சேவைன்னு வந்துட்டாக்க, நீங்கள் வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, சிவனை பத்தி சொல்லும் போது தொண்டர்க்கும் தொண்டர் வந்து சொல்லுவாங்க, அடியாருக்கும் அடியார்னு. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கணும். இப்ப மோடி என்ன சொல்றாரு, நான் ஒரு பிரதான் சேவக் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னாக்க அது எந்த மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பொது வழிகாட்டுதல தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது ஏன் இப்ப சொல்லணும்? நீங்க சொல்ற மாதிரி தாசிஷ்டு தாசராக, அடியோருக்கெல்லாம் அடியோராகத்தான் தலைவர் இருக்கணும் அப்படின்னா, மோடி அவர்கள் தன்னையே கடவுளாக பாவித்துக் கொள்கிறார். அது வந்து கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய, இந்த மதம் சார்ந்த ஒரு கண்காணிப்பாளராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய RSS அச்சுறுத்தலாக இருக்குது. நீங்க பொலிட்டிக்கலா எடுக்கிற டெசிஷன் கிடையாதுங்க. கல்ச்சுரலா நாங்க தானே மானிட்டர் பண்றோம். கடவுள் அப்படிங்கறது நாங்க தானே எடுத்து வச்சு எல்லா பக்கமும் செயலாற்றிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்களே உங்களை கடவுள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கொண்டால் நாங்க எதை பேசுறது? அந்த பயம் RSS இருக்கும். இல்ல பயம் எல்லாம் இல்லைங்க. RSS வந்து இப்போ நூற்றாண்டை நோக்கி போகக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கும் போது அதுக்கெல்லாம் பயம் எல்லாம் கிடையாது. பல அதுவும் ஒரு கேள்வி. RSS நூற்றாண்டை நோக்கி போகக்கூடிய இந்த ஆண்டுல RSS என்று செயல்படுத்த வேண்டிய முக்கியமான 3 கொள்கைகள் இருந்தது. அதையெல்லாம் பாஜக மோடி அவர்கள் பொறுப்புல செய்து முடித்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் கூட ஒரு அழுத்தமாக இருக்கா? இல்ல இது வந்து RSS என்பது இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இல்ல திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ, நான் கட்சிகள்னு சொல்றது கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ திராவிட இயக்கங்கள் போல எதேச்சாதிகாரம் படைத்த ஒரு இயக்கம் அல்ல. அவங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெரும்பாலுமான விஷயங்கள் எல்லாமே சட்ட இதன் அடிப்படையில என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தலைவர்கள் வருவாங்க போவாங்க. இப்ப நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு மோடி நாளைக்கு மோடியோட பையனா வந்து ஆட்சியில உட்கார போறாரு, இல்ல அவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்து உட்கார போறாங்களா? கிடையாது. இந்த கட்சி பாஜக அப்படின்னு இருக்குன்னாக்கா நாளைக்கு இன்னொரு கட்சியும் வரலாம், அவங்களும் ஆட்சி அமைக்கலாம். மோடிக்கு பிறகு யார், மோடிக்கு பதிலாக யார் என்பது காட்டப்பட்டிருச்சா, கை காட்டப்பட்டிருக்கா? தேவையே இல்லைங்க. மோடி இருந்தப்போ அந்த அவர் வந்து சிஎம் ஆறதுக்கு முன்னாடில இருந்து அவர் என்ன கை காட்டப்பட்டாரா? கிடையாது. அதே மாதிரி தான் வாஜ்பாய் என்ன முன்னாடியே கை காமிச்சிட்டாங்களா? கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. கடந்த காலங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப வந்து அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து வளர்ந்து வந்த ஒருவர் வந்து மோடி அவர்கள் பிரச்சாரகராக, நீங்க வந்து காரியகர்த்தாவாக இருந்து வந்தவர் இல்லையா? இன்னைக்கு தன்னை தானே கடவுள் என்று சொல்லும் பொழுது அங்க RSSக்கு வேலையே இல்ல. அடுத்து பிஜேபியில் யார் தலைவர், யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை RSS இடமிருந்து துண்டிக்குது. இல்ல என்னைக்கும் RSS அதை செய்தது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து அந்த மாதிரியான தலையீடுகள் இல்ல. அவங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அந்த வகையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னென்ன வந்து செய்ய வேண்டும்ங்கிறத சொல்லுவாங்க. அதை முன்னெடுத்து போறாங்களா இல்லையாங்கிறதான் ஒரு கேள்வி. ஆனால் நான் இன்னைக்கும் சொல்றேன், பாஜகவிற்கும் RSSக்கும் பாஜகவிற்கும் இணைப்பு பாலமாக ஆர்கனைசிங் செக்ரட்டரி இருப்பாங்க. இன்னைக்கும் RSSல இருந்து டெபியூட் பண்ண ஒருத்தர் தான். என்னைக்கு வேணா RSS திரும்ப அழைத்துக் கொள்ள முடியும். இது மாநிலங்களுக்காக அளவிலாக இருக்கட்டும், தேசிய அளவிலாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா பாஜக எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பாஜக சொல்லட்டுமே, இன்னைக்கு எங்களுக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரி வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் வந்து RSS திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக இது எல்லாமே என்ன சொன்னா, அதாவது ஒரு
பெரிய ஒரு பூதாகரமா இப்ப நான் சொன்னேன், இப்ப பழனியில நடந்த இந்த முருகன் சம்பந்தப்பட்ட விழாவுக்கே என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உடனே வந்து நேரம் இல்ல. யாரு இன்னொரு கெஸ்ட் கிட்ட போகணும். நாம அது இன்னொரு நாள் விவாதிப்போம். அந்த தலைப்பு வரும்போது விவாதிப்போம். இல்ல ஒரு நிமிஷம், மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இல்ல என்ன ரொம்ப அதற்கு மக்கள் என்ன பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நான் மதுர் சத்யா அவர்களிடம் வருகிறேன். தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என பிரதமர் மோடி கூறியது சர்ச்சையான நிலையில் ஒருவர் தன்னைத்தானே கடவுளாக நினைத்துக் கொள்ளக் கூடாது என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பது மோடிக்கு சூசக எதிர்ப்பு என 49 விழுக்காட்டினரும், அரசியலாக பார்க்க கூடாது என 5 விழுக்காட்டினரும், RSS பிஜேபியின் பனிப்போர் அம்பலம் என்று 46 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு மதுர் சத்யா, இந்த ட்ரிஃப்ட் இந்த கான்ஃப்ளிக்ட் நீங்க எப்படி இன்ஃபர் பண்றீங்க? இல்லை, இப்போ இவங்க இப்போ அட்ரஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நாக்பூர்லேருந்து அஹமதாபாத்துக்கு டேரெக்டாகவே போயிடலாம். ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு போகிறாங்க. கேட்டால் டிகே திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண் இருக்குன்றாங்க. என்ன ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன்னா, ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கோ குளத்தூர் மணி அவர்களுக்கோ திமுக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு திராணி இருக்குது. அவங்க ஜாடமாடியாக இப்படி திட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதை விட்டுருவோம். இப்போ இவங்களுது இது மோடியை தான் அவர் குறிப்பிடுகிறாரா அப்படின்றது, இல்லை பாஜகவை தான் குறிப்பிடுகிறாரா அப்படின்றது அண்ணன் சொன்ன மாதிரி ஆர்கனைசர் பத்திரிகையில் தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, நம்ம டைம் லைன் பார்த்துருவோம். டைம் லைன் பார்த்துட்டா எந்த டைம் லைனில் எப்படி பில்டப்பாக இது வெடிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மே 18ஆம் தேதி நீங்கள் சொன்னது ஜேபி நட்டா சொல்கிறாரு, பாஜகன்றது வந்து நாங்கள் தன்னிச்சையாகவே இயங்குறோம், எங்களுக்கு RSS தயவு தேவையில்லைங்கிறார். 18 முதல் 21 வரை அசுதோஷ் பரத்வாஜ் அப்படிங்கிற பத்திரிகையாளருக்கு RSS காரர்கள் பேட்டியாக சொல்கிறார்கள். ஃபத்தேபூர் சிக்ரி கைசாபாத், அவர் பார்வையை முன் வச்சிரட்டும், நான் இறுதி கருத்துக்கு வரும்போது நீங்க உங்களுடைய ஃபத்தேபூர் சிக்ரி, கைசாபாத், மாண்டி தான் கங்கனா ரவுத் இருக்காங்க. கைசாபாத்ல ஜெனரல் விகே சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அத்துல் கர்க் ஒருத்தவங்க போறாங்க. ஃபத்தேபூர் சிக்ரியில் ராஜ்குமார் சார். இந்த 3 கேண்டிடேட்டு நாங்களே தோற்கடிப்போம்னு RSS காரங்க சொல்றாங்க. பிஜேபி போடுற கேண்டிடேட்டை மே 21ஆம் தேதி சொல்றாங்க. இதற்கு பிறகு மே 31ஆம் தேதி அஹில்யாபாய் ஹோல்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்வா சாம்ராஜ்யத்தின் ராணி, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும். 400வது பிறந்தநாளோ என்னமோ அது வாழ்த்து, 500வது பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். யாரு? மோகன் பகவத் வாழ்த்து தெரிவிக்கும் போது ஒரு ராணி 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராணிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது என்ன சொன்னார்னா, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாங்க, அவங்க வந்து டாக்ஸ் பர்டன் மக்கள் மேலே போடலை, அவங்க வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒரு ஆட்சியாளர்னா இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இல்லை என்றால் அவர் சரியான ஆட்சியாளரே கிடையாது. அப்போ சரியான ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கு உதாரணம் இவங்க தான். எலெக்ஷன், அதாவது கடைசி ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடியை குத்தி காட்டுறது இப்படி சொல்றாரு. மே 31. ஜூன் 10ஆம் தேதி கவர்மெண்ட் பாஜக தான். தேவையில்லாம எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்லாம் பேசணும், நேராகவே சொல்றாரு அவர். ஜூன் 10ஆம் தேதி என்ன சொல்றாரு, ஒரு காரிய சேவைக்கு ஆணவம் கூடாது, ஆணவம் இருந்தால் இந்த மாதிரி அழிவை நோக்கி செல்ல வேண்டும்ன்றாரு. ஜூன் 10ஆம் தேதி சொல்லிட்டு ஜூன் 18ஆம் தேதி கோரக்பூரில் யோகி ஆதித்யநாத்தோட இல்லத்தில் சந்திக்கிறார். அதாவது இது ஒரு பிரைவேட் மீட்டிங், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்கல, பிரைவேட்டாக சந்திக்கிறார். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ் பாஜகவில் பயங்கரமான அடிதடி. ஜூலை 16-17 தேதியில் சஞ்சய் நிஷாத், அனுப்பிரியா பட்டேல், கேஷவ் பிரசாத் மௌரியா இவங்க 3 பேரும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பாஜகவின் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு யோகி ஆதித்யநாத் ஜூலை 18 பதிலளிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜூலை 21 ஒரு மீட்டிங் போடலான்னு RSS வந்து சொல்கிறாங்க. இது சமாதானப்படுத்தி வைக்கலாம், இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அசம்பிளி 10 இடைத்தேர்தலில் 10லேயும் வந்து நாசமாக போயிடும் அப்படின்றாங்க. இதை பிஜேபியை கசிய விட்டதுனால ஜூலை 21ஆம் தேதி RSS வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அதே எங்கே எழுதிருக்குன்னு கேட்குறாருல டேரக்டாக மோடியை, மராட்டி பத்திரிகையான விவேக் பத்திரிகை, அது ஆர்கனைசரோட மராட்டி வெர்ஷன், அதில் டைரக்டாகவே அஜித் பவார் மாதிரி ஊழல்வாதி எல்லாம் மோடி சேர்த்துக்கிட்டாருன்னா இப்படி தான் மன்னக்கவும் பாஜக நேராகவே எழுதுறாங்க. அது மகாராஷ்டிராவில் ஒரு சண்டையை கிளப்புது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை முழுக்க RSS பிஜேபி சண்டை வழுக்குது. அது வந்து கட்சிக்குள்ளேயே யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் சண்டையாக முடியுது. இப்போ ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவங்க மீட்டிங் போட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, பிஜேபிக்கு RSS சப்போர்ட் இல்லாமல் 10 இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்கிறார். அப்போ நீங்கள் ஜேபி நட்டாவுக்கும் யோகிக்குமே இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் RSS சொல்லி, அண்ணன் சொன்னார் இல்லையா, 2019 சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் RSS சொல்லி தான் போட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த தேர்தலில் யூபி எலெக்ஷனில் RSS சொல்லி யோகி ஆதித்யநாத் பரிந்துரையின் பேரில் கொடுக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸை ஜேபி நட்டா அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போட்டிருக்கிறாரு. அதனால தான் இந்த தோல்வியே நடந்திருக்குது அப்படின்னு RSS வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்குது. அப்படின்றதுனால பிஜேபிக்குள்ளே ஒரு ஃபேக்ஷன் இது உருவாகி இருக்கு. இதே போல அவருக்கு அந்த ஹோல்டே கிடையாது, எல்லாம் நேரடியாக நீங்க வந்து அமித்ஷா தான் போட்டாருன்னு சொல்லுங்க.
அமித்ஷா இல்ல பரிந்துரை ஏத்துக்கிறதுலன்றது எழுதுறாங்களே, இப்ப நாங்களாம் சொல்லாது, அவங்க தானே சொல்றாங்க. அப்ப அந்த 240 என்று சுருங்குவதற்கு இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து முக்கியமான ஒரு இடம், பாஜகவுக்கு சீட்டுகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து பாஜகவுக்கு களப்பணி ஆற்றப்படவில்லை. அங்க சீட்டுகள் குறைவதற்கு காரணம் இந்த RSS சப்போர்ட் இல்ல, யோகி ஆதித்யநாத் வேலை செய்யல, இதெல்லாம் காரணம். கண்டிப்பாக அவங்க ராமர் வந்து கை கொடுக்கல அயோத்தியால அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, அவசரமாக தேர்தலுக்காக கோயிலே கட்டி முடிக்காம கும்பாபிஷேகம் செஞ்சது மட்டும் இல்லாம RSS-ஐ பின்தள்ளி விட்டு மோடி தன்னை நிறுத்தி கொண்டார். ஏன் யோகி ஆதித்யநாத்தே பின்தள்ளி விட்டு தன்னை நிறுத்தி கொண்டார்ன்ற விமர்சனம் இருக்குது. அது மட்டும் இல்லாம RSS-குள்ளேயே தனக்கு ஆதரவான தட்டாத்ரேயா ஹோசாப்லேவை 2021 ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தலைவர் அப்படிங்கிறவர் வந்து மோடிக்கு ஆதரவானவர். அப்ப மோகன் பகவத்துக்கு எதிராக அப்படின்றத விட அவங்களுக்கு கடிவாளம் போடுவது போல மோடியின் ஃபேக்ஷனே உள்ள வேலை செய்த RSS அப்படிங்கிறதும் RSSக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது, நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நண்பர் சொன்ன மாதிரி இந்திரேஷ் குமார் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த RSS தலைவரும் பல முறை வந்து 2023 எழுதிட்டு வர்றாரு, ஆர்கனைசர்ல எழுதிட்டு வர்றாரு, வெளியே பேசுறாரு. குறிப்பாக இந்த வாஷிங் மிஷின் அரசியல் இருக்கு இல்லையா, எல்லா கட்சியில இருந்தும் ஊழல்வாதின்னு சொல்றவங்களாம் உள்ள எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்கள டிக்கெட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, RSSக்கு உண்மையிலே உழைத்த நபர்கள் எல்லாத்தையும் அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இன்னொரு கேள்வி, இப்போ RSS தான் வாஜ்பாய் அவர்களுக்கும் RSSக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தப்ப மோடி அவர்கள் அங்க உருவாக்கப்படுகிறார். இப்போ மோடிக்கும் RSSக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆனால் RSSலிருந்து துண்டித்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக பிஜேபி மோடி அவர்கள்லாம் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் மீண்டும் ஒரு தலைவர் RSS சப்போர்ட்ல உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல அதை தாண்டி பிஜேபி வந்து ஒரு சுயம்புவான கட்சியாக RSS-னுடைய ஹெல்ப் இல்லாம இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கா? இல்லை, இது ஆக்சுவலி மோடியால் அவங்க அதாவது மோடியால் RSS-ம் வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்க மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இரட்டிப்பு மடங்கு வந்து ஷாக்காக்கள் அதிகரிச்சிருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரிஃப்ட் இண்டிவிஜுவல் RSS-க்கும் பிஜேபிக்கும் ரிஃப்ட் இப்போ அது ஆர்கனைசேஷன் லெவல்லே வருது. ஆனால் இண்டிவிஜுவலாக மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் ஒரு சர்ச்சை 2014 வந்திருக்குது. ராம் மாதவ் அவர்கள் அருண் சௌரிட்ட போய் கேட்டிருக்காரு, மோடிக்கு சொல்லுங்க எலெக்ஷனுக்கு என்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது மோடி ராம் மாதவ் மூலியமா, அதாவது அருண் சௌரி மூலியமா ராம் மாதவ்ட்ட என்ன சொல்லி விடுறாருன்னா, நான் நாக்பூருக்கு வர முடியாது, அவரை வேணா அகமதாபாத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதை பத்திரிகையில் பதிவாயிருக்கு. அப்பத்துலேருந்தே இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு ரிஃப்ட் இருந்திருக்கு. அதை தான் சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ட்டை இதை பண்ணி வைக்கிற மாதிரி, சமாதானம் பண்ணி வைக்கிற மாதிரி மோகன் பகவத்தோட அப்பா மதுக்கார பாகவத்தை பற்றி மோடி ப்ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. சமாதானத்தை கொண்டு வந்து 2019 வரைக்கும் நீடிச்சுது. ஆனால் 2019க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மோடிக்கு ஆதரவானவர்களும் RSS-ல வந்து இது பண்ணுறாங்க, ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்றது. அதை விட RSS-க்கு இன்னொரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா, நிறைய பாலிசிஸ் ஸ்வதேசி ஜாரான் மஞ்சுன்னு இருக்குது அவங்களோட எக்கனாமிக் பாலிசி. அவங்க வந்து மோடியோட அந்நிய செலாவணி அதானியான உண்டான பாலிசிஸ்லாம் எதிர்க்கிறாங்க. மோடியோட கிசான் சங் ஃபார்முலாஸ் எதிர்க்கிறாங்க. அதாவது RSS-ஓட கிசான் சங்கம் வந்து ஃபார்முலாஸ் எதிர்க்கிறாங்க. மஸ்தூர் சங்கம் வந்து லேபர் கோட்ஸை எதிர்க்கிறாங்க. இந்த ரிஃப்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஏன்னா RSS என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி பணம் அதிக புழக்கத்தில் இருப்பதனால் RSS-ஐ கரப்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு RSS-குள்ள இருக்கவங்கலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோல்னா பையன் மாட்டிட்டு சாப்பாடு இருக்கோ தண்ணி இருக்கோ அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க உள்ள வரும்போது என்ன அம்பிஷன் வருவாங்கன்னா, பிஜேபியில் MLA சீட்டு கிடைக்குமா MP சீட்டு கிடைக்குமான்னு வராங்க. RSS-னுடைய அந்த கோர் அந்த பாலிசியை நீர்த்து போக செய்யுது பிஜேபி. ஓகே திரு ரமேஷ், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? இல்ல பல விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு விஷயம், RSS நீங்க வந்து அவ்வளவு கரெக்ட் பண்றதுல ஒரு ஈஸியும் கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுனால ஒரே ஒரு தலைவர் அவங்க வந்து பிஜேபியில வந்து சொல்லிட்டாங்க போட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான ஆர்கனைசேஷன் கிடையாது. ஏன்னா RSS நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இது அதே மாதிரி வந்து சகோதரர் மது சத்யா அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு, எது போனாலும் நேரம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் எடுத்து தான் போவீங்க. நீங்க தமிழ்நாட்டுல தமிழகத்தோட விஷயத்த பேசுறதுக்கே நீங்க போயிட்டு போவீங்க, அப்புறம் தான் வருவீங்க. அவ்வளவு பெரிய யூட்டர்ன் 3-4 ஸ்டேட் போயிட்டு தான் வருவீங்க. அதனால நாங்க வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல பார்வை அடிப்படையில் சிம்பிள்ங்க. இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன். ரிஃப்ட்னு நீங்க சொல்றதை விட நான் தான் சொல்றேன் இல்ல, ஒரு தந்தை ஒரு மகன் தவறு செய்தால் தந்தைக்கு கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அப்படிங்கிற முறையில RSS எல்லாவற்றையும் தவறுன்னா கேட்கும். ஏன்னா RSS இல்ல BMS பத்தி சொன்னாரு, பாரதிய மஸ்தூர் சங்க பத்தி சொன்னாரு, பாரதிய கிசான் சங் பத்தி சொன்னாரு. ஏன்னா மக்கள் நலன் ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கான இயக்கம்ங்கிறத முதல்ல நீங்க ஒத்துக்கணும்.
அப்போ சரி, okay, யாரு நன்றி. தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவாங்க. இது ஒண்ணும் என்னவோ இது குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சுட்டிக்காட்டல் எடுத்துக்கலாமா? இதுல இப்போ சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, Okay, காங்கிரஸ் okay, நன்றி. சகோதரர் அவர் அழகா சொன்னாரு, நாங்க எது இருந்தாலும் எங்களோட இது சரி பாருங்க. சார், அதாவது rift என்னன்னா இல்ல, தலைமை வச்சா கூட அவரை சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்றீங்க திரு அந்தரி. ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இப்படித்தான் பேசிக் நன்றி நன்றி நன்றி. 303 எம்பி சுருக்கமா? 240 எம்பியா குறைஞ்சிச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு காரணம் உங்களுடைய தேர்தல் அநாகரிகமும் அரோகன்ஸ் என்கின்ற அந்த ஆணவ போக்கும் தான் காரணம் சொன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீதிபதி புகழ்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 நீதிபதிகள் முடிச்சு 4 நீதிபதிகள் லோயா அமித்ஷா சம்பந்தப்பட்ட லோயா மரணத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. வெளியில இருந்து யாரோ சிலரால் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இயக்கப்படுகிற ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். ஆக அன்பு அறம் என்று எல்லா மதங்களும் போதிக்கிறது. ஆனால் அதை விடுத்துவிட்டு இன்றைக்கு நேச விதைகளுக்கு பதிலாக நெருப்பு விதைகளை தூவுவதிலே தான் இன்றைக்கு பிஜேபி இன்றைக்கு கண் கருத்துமாக இருக்கிறது. திரு செல்வம் சுருக்கமா 30 செகண்ட்ஸ். ரொம்ப இது என்னமா இது எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சுருக்கம் சொல்றீங்க. அதாவது திமுகவில இருக்கிற நீங்க பாயிண்ட்க்கு வாங்க, கன்க்ளூஷனுக்கு வாங்க, நேரம் இல்ல. அதாவது திமுகவில இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் அல்லது திமுக சித்தாந்தங்களிலிருந்து தடுமாற்றத்தை எல்லாம் மறைப்பதற்காக நம்ம நண்பர் மது சத்யா போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஐயா வீரமணி அவர்களும் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் சொல்ல முடியாமல் மனம் வெதும்பி கொண்டிருக்கிற இதெல்லாம் மறைப்பதற்காக நீங்க தாங்க அறிக்கை விட்டாங்க. இதெல்லாம் மறைப்பதற்காக தான் மோகன் பகவத் புனேல போய் பேசியிருக்காரா என்ன சார்? சரி நன்றி. இல்ல மோகன் பகவத் எங்களை சொல்லவே இல்லை. மோகன் பகவத் எங்களுடைய தாய் வீட்டை சார்ந்தவர். நாங்களும் எங்கள் தாய் வீட்டிற்கும் பிள்ளை வீட்டிற்கும் இணக்கமாகத்தான் என்றைக்கு. சரி, இன்னைக்கு நீங்க ஆர்கனைசர் பத்திரிகையை இது குறித்து எழுதி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகிளை படிக்க நன்றி. இல்ல ஒவ்வொரு பத்திரிகையும் தலைப்புச் செய்தியை படித்துத்தான் நாங்கள் அரசியல் நடத்த முடியும். மதத்தின் அடிப்படையில் ஏன்னா வாஜ்பாய்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருந்த ரிஃப்ட்ங்கிறது வேற. அவர் லிபரலா போறாருங்கிறதுனால 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தது. இங்கு மோடி என்ன என்றால் கடவுளையே தன் கையில் எடுக்கிறார். அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் என்கின்ற இவர் சங்கராச்சாரியவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் தான் அந்த இது நடக்கும்போது என்னது ராமர் கோயிலை திறந்தாங்க இல்லையா, அப்போ இதை ஏற்க முடியாது, முழுமையாக கட்டப்படாத ராமர் கோயிலை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அவரையே ஆன்டி ஹிந்து என்று பாஜகவினர் சொன்னார்கள். ஒரு சங்கராச்சாரியவே ஆன்டி ஹிந்துன்னு சொல்லிட்டு மோடி செய்வதுதான் இந்து மதத்தில் சரி என்றார்கள். சங்கராச்சாரியாவே ஆன்டி ஹிந்துன்னு சொல்லி அவர் அஜ்மீர் தர்காவில் 20 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு பேசுறாரு என்று ஒரு சங்கராச்சாரியர் மீது வைத்தார்கள் குற்றச்சாட்டு. இப்போ இந்து மதமே பாதிக்கப்படும் என்று சொன்னால் இனி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை. இந்த பயத்தில் தான் சங்கராச்சாரியார்கள் இந்து மதத்தை ஆக்கப்பூர்வமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி விமர்சிக்குதுன்றாரு. செல்வம் அவர்கள் விமர்சிக்கவே இல்லைங்கிறாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் அவங்க தான் தீர்த்து வச்சுக்கணும், நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறதா என் பாயிண்ட். ஓகே, நன்றி. ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையே நிலவக்கூடிய பனிப்போர் தான் மோகன் பகவத்தின் பேச்சா என்பதைத்தான் விவாதித்தோம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.